ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இந்த வாரம் தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க இந்த பாகுபலி எஃபிக்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யார் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் இருக்கும் வச்சுக்கோங்க, அப்புறம் அப்புறம் டாண்டா இருக்கும். இந்த பாகுபலி எஃபிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே சேர்ந்து ஒரே தான் எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் ஓடுதுன்னே சொல்லாங்க. இந்த படத்தோட கதையெல்லாம் நம்ம பற்றி பேச போகிறதே கிடையாது. இந்த படத்தோட பிரம்மாண்டம் என்ன இருக்குது, இந்த படத்தில் எந்தெந்த சீன் தூக்கியிருக்காங்க, எந்த மாதிரி கதை போகுது, கதை உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தான் இந்த படத்தை ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த படத்தை வந்து எஸ் ராஜமௌலியோட தான் டேர் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் 8 வருஷம் கழிச்சு 2வது பார்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. இது 2 பார்ட்டுமே சேர்ந்து இந்த பாகுபலி எஃபிக்ஸ்ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட்டில் எப்படி இருக்குது, அதோட பிரம்மாண்டமில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த படத்துக்கு வயசே ஆகவே இல்லைன்னு சொல்லணும். அப்போ பார்க்கும்போது எந்த அளவு பிரம்மாண்டமாக இருந்துச்சோ அது ஒரு சொட்டு கூடி குறையாமல் அந்த பிரம்மாண்டத்தை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் சொல்லி ஆகணும், பிரிச்சிருக்காங்கன்னே சொல்லாங்க. சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையாக ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது படம் பார்த்தா எந்த அளவு ஃபீல் கொடுக்குமோ அந்த அளவு ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பிரபாஸோட ஃபஸ்ட்டு என்ட்ரியாக இருக்கும் பாருங்க. அதாவது அவர் குழந்தையால தானே எடுப்பாங்க, அந்த மலைவாழ் மக்களை எடுத்துகிட்டு போய் வளர்த்துவாங்க பிரபாஸை. அது வளர்த்ததுக்கப்புறம் அவர் அந்த ஃபால்ஸில் மேலே ஏற ட்ரை பண்ணுவார் பாருங்க. அந்த சீன் பை சீன் ஒன்று கூடி பிசிறு தட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அப்படியே அந்த படம் பார்க்கவே அடுத்த என்னன்னு நம்ம அப்படியே வந்து கெஸ் பண்ணாத அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லாங்க. இந்த சீக்வன்ஸில் பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே சீக்வன்ஸில் தான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அதோட பிரம்மாண்டம் சொன்ன பாருங்க முன்னாடியே, அதே குறையாத அளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்குன்னே சொல்லாங்க. அதேமாதிரி நம்ம பிரபாசரன்ட்டு தமன்னாவை அன்சை நிற்கும் போது பாட்டு ஒன்று பாடிட்டு தவா இருப்பாருங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து தரமாக இருந்துச்சு. அப்புறம் தமனை மேலே போய் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அந்த மக்கள் இவங்ககிட்ட மாட்டிக்கோங்க, அரசன் ஆள்கிட்ட அந்த ஃபைட் பண்ணி பிரபாஸ் காப்பாற்றுற சீன்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் கட் பண்ண சீன்லாம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த தமன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பர்சன் இருக்கும். அதாவது அவர் மூஞ்சிலெல்லாம் வரைஞ்சி கொஞ்சம் இது பண்ணிலாம் பண்ணுவார். அந்த இதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஆனால் அவங்களோட ஃபஸ்ட் என்ட்ரி சாங்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அதெல்லாம் வந்து எடுக்காமல் வச்சுட்டாங்க. அதாவது தமன்னாக்கு ஒரு பாட்டு, நம்ம இவங்களுக்கு ஒரு பாட்டு, அனுஷ்காவுக்கு ஒரு பாட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லாங்க. தமன்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வீரனே உலகம் முந்தன் கீழே அந்த பாட்டு இருக்கு பாருங்க. தமன்னாக்கு அந்த பாட்டை வச்சு விட்டாங்க பிரபாஸ்க்கு. அனுஷ்காக்கு என்ன பாட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா என் காதல் மணி செல்வில்வாயா இந்த பாட்டு இருக்கு பாருங்கள். அந்த அனுஷ்காவை கைது பண்ணி கூட்டு போக சொல்லி மன்னரோட ஆணையில் கூட்டு போவாங்க பாருங்கள். ரமேஷ் நானே போட்டிருப்பாங்க, அதுக்காக கூட்டு போவாங்க. அப்போ வந்து பிரபாஸ் வந்து பொறுப்பேற்றுக்குவார். உங்களோட கர்ப்புக்கு கூட நான் எந்த பாதுகாப்புக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நடந்து வர பாலம்லாம் உடஞ்சிரும், அதில் கால் மேலே ஏறிலாம் வருவாங்க பாருங்கள், உடம்பு மேலே ஏறி. அந்த சீன்லாம் பார்க்கும்போது புல்லரிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. மெயினான சீன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த ஒரு ஐட்டம் சாங் ஒன்று வரும், அதையும் தூக்கிட்டாங்க. அந்த இதெல்லாம் தேவையில்லாத சாங் தான். ஏன்னா கட்டப்பா வந்து எதுக்காக பிரபாஸை கொள்றாரு, பிரபாஸ் கொன்று அவனோட குழந்தை வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க தான் இந்த கதையை. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் 2 சேர்ந்து பார்க்கும்போது உண்மையாக பிரம்மாண்டம் குறையாமே அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ரம்யா கிருஷ்ணனோட ஆக்டிங் எக்ஸலண்ட்டுங்க. அது கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது உண்மையாக பேசி ஆகணும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெண்கள் மேலே கை வச்சது கையை வெட்டக்கூடாது, தலையை அப்படின்னு சொல்லி தலையை வெட்டு பாருங்க பிரபாஸ். அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து தரமாக இருந்துச்சுங்க. அப்படியே தேட்டர்லாம் பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா பூஸ் பம்ப்ஸாக தான் போச்சு. படம் ஆரம்பிச்சிலேருந்து எண்டிங் வரையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று சொல்லணும், அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ராஜமௌலினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தை வந்து காட்டுறக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து அவர் மாதிரி வேறு யாருமே காட்ட முடியாது. அந்த பிரம்மாண்டம் இப்போ வரை குறையாத அளவுக்கு காமிச்சிருக்காருங்க இந்த பாகுபலி எஃபிக்ஸில். ஏன்னா அந்த போராட்டம்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். அதாவது போர் நடக்கும், போரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுவாசி அவர் இருக்கார் பாருங்க, அவர் பேசுகிற டைலாக் முதற்கொண்டு இந்த இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸில் கட் பண்ணாமல் வச்சது உண்மையாக ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து போர் சண்டை நடக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரில் ஒரு இது மாதிரி குதிரையில் கட்டிட்டு கொள்ளுவார். நம்ம பிரபாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் குதிரையில் போயிட்டு ஒவ்வொரு ஆளாக கொள்ளுவார். அந்த சீக்வன்ஸில் பார்க்கும்போது பிசிறு தட்டாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பாவை வந்து கொல்லைக்கு ஆணை விடுவாங்க பிரபாஸை கொல்றதுக்காக. அது வந்து அப்படியே பிரேக் போடுவாங்க. பிரேக் போட்டதுக்கப்புறம் ஒரு லீடு ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள். 2027 இந்த மாதிரி அனிமேஷனில் விட போகிறேன்னு சொல்லி லீடு கொடுத்தாங்க பாருங்கள். அதுக்கே உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு சம்பவம் எஸ்எஸ் ராஜமௌலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த பார்ட்டோட அவர் விடுற மாதிரி தெரியல. இது 2 பார்ட்டு சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாரு, இதோட விடுறதில்ல. நாங்கள் அனிமேஷன்லேயே விடுவோம்னு சொல்லி 2027 அனிமேஷனில் விடுவோம்னு சொல்லி ட்ரைலரும் போட்டு காமிச்சிட்டாங்க இன்ட்ரோலுக்கு முன்னாடி. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக தரமாக இருந்துச்சுங்க. 6:15 படத்துக்குள்ளே போனேங்க. படம் எத்தனை மணிக்கு முடிஞ்சு தெரியுமாங்க? 10:30 முடிஞ்சு நான் வெளியே வரேன் நைட்டு. யோசிச்சு பாருங்க எவ்வளோ நேரம் படம் ஓடி இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஓடி இருக்குன்னு கணக்கு போனீங்கன்னா வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒரு சில பக்கம் இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்ரோல் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் போன தேட்டரில் எனக்கு ஒரு இன்ட்ரோல் தான் விட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் போன தேட்டரில் எத்தனை இன்ட்ரோல் விட்டாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிசிறு தட்டாமல் போச்சு நான் சொன்ன பாருங்க. அனுஷ்கா சீன் போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த செகண்ட் பார்ட்டில் வர சீக்வன்ஸ் பாருங்க, அது அப்படியே செகண்ட் ஹாஃபில் ஆட் பண்ணிட்டாங்க. அந்த அனுஷ்காயோட என்ட்ரி, அவங்க சொல்லித்தரது, அந்த வில்ல அம்பு சீனு எல்லாமே மிஸ் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணது வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனைக்குள்ளே பூந்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுஷ்காவும் பிரபாஸும் 2 பேரும் சேர்ந்து வில்ல விட்டு பறக்க விடுவாங்க பாருங்க. அப்போ டேமை வந்து ஒரு கட்டையை வச்சு தள்ளி விட்டு பிரபாஸ் அவங்க தண்ணியெலாம் விட்டு மாடுகிட்டெல்லாம் அந்த கும்பலையெல்லாம் தீ வச்சு விட்டுருவாரு பாருங்க. அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் பார்க்க நான் சொல்லிக்கிட்டே போகலான்னு சொல்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம தமன்னோட ஆக்டிங் பர்சன் நான் சொன்ன பாருங்க, கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் ஒரு 20 நிமிஷம் என்னமோ தான் வராங்க. 50 நிமிஷம் அவங்களுக்கு போர்ஷன் மொத்தமாக கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் பார்ட்டில். ஆனால் இப்போ 30 நிமிஷம் கட் பண்ணிட்டு 20 நிமிஷம் போர்ஷனில் வராங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருக்குது. ஆனால் கட்டப்பா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூஸ் பம்ஸ் ஆகிடுச்சிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எப்படி அவங்க அப்பா கொன்னார், எப்படி நீ பறந்து வந்த, யாரை நீ கொல்ல போகிற, உங்கள் அம்மாவை நீ காப்பாற்றணும், அதெல்லாம் 1 by 1 சீன் சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஏன்னா 2018 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு பட்டு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு விட்டுருக்கானுங்க. மொத்தமாக ஆல்மோஸ்ட் கனெக்ட் பண்ணி பார்த்தாலே ஒரு 22 வருஷமோ 24 வருஷமோ சம்திங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில, எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வருஷம் கழிச்சு இந்த 2 பாட்டு ஒட்டுக்க எடிட் பண்ணது பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த கட்டிங் எங்கெங்கே பண்ணியிருக்காங்க நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாதுங்க. அந்த அளவு பிசுறு தட்டாமல் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உண்மையாக ஒரு ஆன்சர் பண்ணி சொல்லணும். இந்த படத்தில் என்னென்ன ப்ளஸ்ஸாக மெயினாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டைட்டில் கார்டு போடுறாங்க பாருங்கள், அந்த பாகுபலி எஃபிக்ஸ்ன்னு சொல்லி அந்த டைட்டில் கார்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் படம் பாகுபலி ஆரம்பிக்கும் போது அந்த காட்டுக்குள்ளேருந்து மலைவாழ் மக்கள் வரும்போது தானே அந்த ரம்யா கிருஷ்ணன் அவங்க அந்த பாகுபலி அதை பிரபாஸ் குழந்தைய வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு சீனும் யார் இவன் கல்லை தூக்கி போகிறானே, அந்த சீன் பை சீனும் அந்த இது வந்து ஃப்ரேமில் வந்துச்சுன்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு 4 சாங் என்னமோ 4-5 சாங் என்னமோ வச்சுருந்தாங்க. உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் யானை வந்து ரமேஷ்னை ஒன்று தூக்கிட்டு போகும்போது யானை வந்து பார்த்திங்கன்னா அந்த தடங்கள் போடும், அது வந்து மதம் பிடிச்ச ஒரு தடங்கள் போடும். அப்போ பிரபாஸ் வந்து பார்த்திங்கன்னா தேரை வச்சு தள்ளி விடுவார். அந்த சீனில் அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இந்த படத்தை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். பார்க்குறக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஓடும். பொறுமையை விட படம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே தான் இருக்கும். இல்லைங்க நான் பார்த்துட்டேங்க ஆல்ரெடி 2 பாட்டுமே பார்த்துட்டேன்னா வீட்டில் நீங்கள் பேசாமல் தூங்கலாம். புது படம் வேறு தான் வந்தால் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.